ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த காலங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நாம் கடந்து வந்திருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடந்து வந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக வந்திருக்கிற நாம் ஒரு மாதத்தை நிறைவு செய்து 2வது மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து நாம் பயணித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தொடர்ச்சியான நம்முடைய பாதை சந்தோஷத்தின் பாதையாக இருக்குமா என்று சொல்லி மனதிலே பலவிதமான கேள்விகள், நம்முடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், திருமண காரியங்கள், வேலைவாய்ப்புகள், குழந்தை பாக்கியம், இவ்விதமாக பல காரியங்கள் நமக்கு முன்பாக நின்று அவைகள் நம்மை அரித்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை நாம் காணப்படலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் முழுமையாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவருக்குள்ளான சந்தோஷம் நிச்சயமாக நமக்கு உண்டு. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றின பொழுது மனிதனாக அவர் அவதரித்த அந்த நாளிலே கொடுக்கப்பட்ட நற்செய்தி என்ன? எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி நற்செய்தி, அவருடைய வாழ்க்கையை பற்றிய நற்செய்தி, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் பற்றிய நற்செய்தி, அவருடைய வருகையை பற்றிய நற்செய்தி ஆகியவை தொடர்ந்து நமக்கு படிப்படியாக சந்தோஷத்திலிருந்து சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆதலால் நம்முடைய வாழ்க்கையில் நற்செய்திகளை, அதாவது சுவிசேஷத்தை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவமும் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆனால் அந்த சந்தோஷமானது அநித்தியமானது. எபிரேயர் 11:25 அதை பார்க்கிறோம். பரிசுத்தத்தால் உண்டாகும் சந்தோஷமோ நித்தியமானது என நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அநித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கின்ற பாவத்தை வெறுத்து நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கின்ற பரிசுத்தத்தை நீங்களும் நானும் விரும்ப வேண்டியது மிக அவசியம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பல நேரங்களிலே கவலைப்படுவதால் பல்வேறு வியாதிகளால் தாக்கப்படுகிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பவர்களை வியாதிகள் தாக்குவதே இல்லை. அநேக வியாதிகளால் தாக்கப்படுவதன் காரணம் அவர்களுக்கு இருக்கும் பல்வேறு கவலைகள் தான் என்றும், மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்றும் மருத்துவ உலகமும் கூறுகிறது. ஆகையால் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரோக்கியமான நம்முடைய வாழ்விற்கு மகிழ்ச்சி இன்றியமையாதது. ஆனால் எந்த மகிழ்ச்சியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை நாம் திட்டமாக தெளிவாக நாம் அறிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியின் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். மனிதன் இல்லாமையில் துக்கப்படுகிறான், எல்லாம் இருக்கையில் சந்தோஷப்படுகிறான். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் இல்லாமையில் சந்தோஷப்பட்டு அவன் கூறுகிற சாட்சியின் வார்த்தைகளை பாருங்கள். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்பதாக ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கிறோம். எது நமக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால், நாம் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் நமக்குள் இருந்தால், கர்த்தருக்குள் நாம் இருந்தால் அதுவே நமக்கு பெரிய மகிழ்ச்சியாகும். நாம் சிருஷ்டிகளின் மேல் சந்தோஷப்படாமல் சிருஷ்டி கர்த்தாவாகிய ஆண்டவரின் பேரிலே சந்தோஷப்பட வேண்டும். யோனா சிருஷ்டியின் மேல் சந்தோஷப்பட்டான். அவன் தன்மேல் ஓங்கி வளர்ந்த ஆமணக்கின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டதாக யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. ஆனால் ஒரு பூச்சி ஆமணக்கு செடியை அரித்தபோது அவன் எரிச்சல் அடைந்தான். கர்த்தர் அவனிடத்திலே, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றார்.
யோனா ஆமணக்கில் சந்தோஷப்பட்டான். ஆமணக்கு வாடிய போது அவனுடைய சந்தோஷமும் வாடி போனது. ஆதலால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாடாத அழியாத தேவனில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட வேண்டும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 13:6 அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்குள் தேவ அன்பு இருக்கும் என்றால் நாம் அநியாயத்தில் அல்ல, சத்தியத்திலே சந்தோஷப்படுபவர்களாக இருப்போம். ஆண்டவராகிய தேவன் ஏதேனில் தினந்தோறும் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் உலாவுவது வழக்கமாக இருந்தது. தேவன் மனிதனிடத்திலே சத்தியத்தை சொல்லி வந்தார். மனிதன் சத்தியத்தை கேட்டு, சத்தியத்தை விசுவாசித்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தில் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக பிசாசு ஏதேனில் வந்து சொன்ன அநியாயத்தை அவர்கள் கேட்டார்கள். அதில் சந்தோஷப்பட்டு அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். நம்முடைய ஜீவியத்தில் தேவ அன்பால் நிரம்பி சத்தியத்தில் சந்தோஷப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுக்க முன் வர வேண்டும். பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்பதாக கூறுகிறார். நாம் சந்தோஷத்தை பெற்றால் போதாது, அந்த சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதற்கு விசுவாசம் தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நிலைத்திருக்கிற ஜீவியத்தை பற்றி சொல்லிவிட்டு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆதலால் சந்தோஷம் நிலைத்திருக்கவும் சந்தோஷத்தால் நிரப்பப்படவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டியது அவசியம் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்பட வேண்டும் என்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் 1வது நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வருகின்ற உபத்திரவங்கள், பாடுகள் யாவும் நமக்கு மகிமையை உண்டாக்குகிறது என்பதாக பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நமக்கு இந்த வெளிப்பாடு தெளிவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் நம்முடைய பாடுகளில் சந்தோஷப்படுவோம். பரிசுத்த பவுலும் கூறுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் ஆளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளுக்கு பங்காளிகளாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சந்தோஷப்படுங்கள். நிறைவாக நாம் பார்க்கின்ற காரியம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்வில் நம்பிக்கை உடையவர்களாக, அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகில் இல்லாமையில், உபத்திரவத்தில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் சந்தோஷப்பட்டு களிகூற முடியும். பரலோகத்தில் உண்டான சத்தமும் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று கூறியதை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக சந்தோஷம் அளிக்கின்ற செய்தியை நாம் கேட்போம். சந்தோஷம் அளிக்கின்ற பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். சந்தோஷமாக இருந்து ஆரோக்கியமான வாழ்வு வாழ நாம் உதவி செய்வோம். சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டவர்களாக ஜீவித்து உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருந்து சந்தோஷத்தோடு அவருடைய சந்நிதியில் வந்து நிற்க ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்கிறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இழந்து போன சந்தோஷத்தை
மீட்டு கொடுப்பதற்காக ஆண்டவரே நீர் உம்மையே தானமாக கொடுத்தீர். உம்முடைய அன்பு ஊற்றப்பட்டதுனாலே நாங்கள் சந்தோஷத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை நாங்கள் லௌகீக கவலைகளினாலே கெடுத்து விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கட்டிட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும்படியான அந்த வழிநடத்தலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே சந்தோஷத்தை நாங்கள் பெற்றவர்களாக மாத்திரமல்ல, அந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படவும், உம்முடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளானதால் நாங்கள் முறுமுறுக்காமல் சந்தோஷத்தோடு அவைகளை ஏற்றுக்கொள்ளவும், எங்களுடைய அனுதின ஜீவியத்திலே நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாக இருந்து ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்த, இவன் தேவனுடைய பிள்ளை என்று எங்களை குறித்து உலகம் சொல்லத்தக்கதாக கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிறைத்தருள உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.